நமக்கு. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால். அப்ப நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய மீறுதல் தான். நம்ம மீறி நமக்கு தெரியாம நம்ம ஒரு பாவத்தை செஞ்சிருவோம். செஞ்சுட்டு நம்ம மீறி அதை நடக்கும்போது அவரு நான் தப்பு பண்ணதுனால அவரு எனக்கு இறங்கி அவர் சிலுவை சுமந்து காய்களால் அடிபட்டு முள்முடி சூட்டப்பட்டு கர்த்தர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்ப என்னுடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதுதான் சொல்றாரு, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல வந்ததான். அப்ப நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது தன்னைத்தானே நான் உருகி கொள்ளாதபடிக்கு நம் தேவனுக்கு கர்த்தர் சொல்ற, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டமா, நீ வந்து சமாதானமா இரு, சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே உண்மையில நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற. நம்ம சமாதானத்துக்காக தான் அவர் வந்து சிலுவை சுமந்தாரு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், யாருக்காவது துரோகம் பண்ணிட்டோம்னா அதை குறிச்சு ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு அதை நம்ம விட்டு விடும் போது நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும். நம்ம குற்ற உணர்வு நமக்குள்ள இருக்காது. நம்ம இந்த தப்பு பண்ணிட்டுமே, இந்த பாவம் பண்ணிட்டுமே, அது என்ன நமக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் வந்து நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார், சிந்தையை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்தும் போது அந்த குற்ற உணர்வு நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம பரிசுத்தமா வாழ நம்ம தமக்காக ஏசப்பா ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தருக்கு சோதரம். ஏசாயா 54:7 திருப்பிக் கொள்வோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறுக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.